வணக்கம் நண்பர்களே. நம்முடைய திருக்குறள் திருத்தமிழ் என்ற இணையதளத்தில் திருவள்ளுவரின் மாணவன் என்ற தலைப்பில் திருக்குறள்கள் எழுதி வருகிறேன். அதுல முதல்ல திருக்குறள் போது திருவள்ளுவர் எல்லாருக்கும் தெரியும். திருவள்ளுவரின் மாணவன் கூட நான் என்ன சொல்லியிருக்கேன். அப்படின்னும் போது திருவள்ளுவர் எழுதிய திருக்குறளை பத்தி புகழ்ந்து ஒரு குறள் எழுதுனா அதுக்கு நான் ஒரு அர்த்தமே இல்லை. ஒரு குறள் எழுதுறதுக்கு ஒரு பொறுமை இல்லை, அதனுடைய திறமை என்னன்னு நீங்க புரிஞ்சுக்கிறீங்க. அதனால முதல்ல என்னுடைய குறள் எழுத அந்த திருக்குறளை புகழ்ந்து ஒரு குறள் எழுதியிருக்கேன், கேளுங்க. அது திருந்தோர் துறந்தார் திருந்தோர், அதாவது திருந்தோர் திறந்தார் துறந்தோர், திருந்தோர் திறந்தார் துறந்தோர் திருக்குறள் திருந்த பெருமை தரும். அதாவது திருந்தியவன் என்றால் சொன்னாலும் சரி, திருந்தாதவன் என்றால் சொன்னாலும் வாழ்க்கையே வேணான்னு துறந்துட்டவனா இருந்தாலும் சரி, சரிங்களா? ஆனா திருக்குறள் என்ற ஒரு புத்தகத்தினை, அந்த குறளனை, அந்த அறநெறியினை படித்து விட்டான் என்றால் அவனை திருத்தியதற்கான பெருமை அந்த திருக்குறளை தான் சாரும் என்று இந்த குறள் மூலம் விளக்குகிறேன். இன்னொரு முறை கூட விளக்கம் கொடுக்க விரும்புகிறேன், முழுமையாக கவனியுங்கள். இதுவெல்லாம் ஒரு அறநெறியான ஒரு குறள்கள். அதனை அவர் எழுதியுள்ளார், அவருக்கு அடுத்ததாக நான் எழுத முயற்சி கொண்டிருக்கின்றேன். அப்படின்னும் போது இந்த திருக்குறள் அப்படின்னும் போது அந்த திருவள்ளுவர் எழுதியதற்கு பாராட்டி ஒரு குறள் எழுதி ஆகணுன்றதுனால இதை எழுதியிருக்க. திருந்தோர் திறந்தார் துறந்தோர். திருந்தோர்னா திருந்தியவன், திறந்தார்னா திருந்தாதவன், துறந்தோர் வாழ்க்கையை வேணாலும் வெறுத்தவன், திருந்த இவங்க மூணு பேரையும் திருத்தியதற்கு திருந்த திருக்குறள் திருந்த பெருமை தரும். அதாவது திறந்தோர் துறந்தோர் திறந்தார் திருக்குறள் திருந்த பெருமை தரும். திருந்தியவனாக இருந்தாலும் திருந்தாதவனாக இருந்தாலும் வாழ்க்கையை வேணாலும் துறந்தவனாக இருந்தாலும் திருக்குறள் என்ற இந்த புத்தகத்தை படித்தவன், இந்த அறநெறியை படித்து கற்றவன் வாழ்க்கையில் திருத்தியதற்கான பெருமையை இந்த குறளையே சாரும், இந்த திருக்குறள் புத்தகத்தையே சாரும் என்பதை எனது குறள் மூலம் தெரிவித்திருக்கின்றேன். இதே போல இந்த திருக்குறளின் விளக்கத்தோடு என்னுடைய குருவான திருவள்ளுவருக்கு ஒரு அன்பான வணக்கத்தையும் அவருக்கு ஒரு அழகான நன்றியையும் தெரிவித்துக் கொண்டு மீண்டும் அடுத்த குறள் அடுத்த விளக்கத்தில் உங்களை சந்திக்கும் வரை உங்களுக்கு விடைபெறுவது நான் உங்கள் தமிழ்ச்செல்வன். வாழ்க்கை வாழ்வதற்கு வாழுங்கள், வாழை கற்றுக்கொள்ளுங்கள், வாழ்ந்து காட்டுங்கள் என்ற ஒரு அருமையான சிந்தனையை என்னைக்கும் சொல்லிக்கிட்டு உங்களிடமிருந்து இப்போதைக்கு விடைபெறுவது நான் உங்கள் தமிழ்ச்செல்வன்.